வெல்கம் டு ஓரோ சமையல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா அக்கார் அடிசல். அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் செஞ்சிடலாம். 1 டம்ளர் பச்சரிசி, 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு லைட்டாக சூடு பண்ணி எடுக்கிறேன். இது எல்லாமே நல்லா கழுகிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். இந்த டம்ளரில் 6 டம்ளர் பால் கொடுக்கணும். திக்கான பால், ஃபுல் ஃபேட் பால் போட்டு வேக வைக்கணும். இது வந்து 1 டம்ளர்னா அதில் 2 கிளாஸு பிடிக்குது. இந்த மாதிரி 3 கிளாஸ் சேர்த்துக்கிறேன். இப்போ மூடி போட்டு குக்கரில் ஒரு விசில் வர வரையும் ஹைலியும், மீதி சிம் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour சிம்மில் வச்சு 2 விசில் வச்சு ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு 4 ஏலக்காய் முழுசாக சேர்த்துக்கிறேன். வேகும் போது அது எசன்ஸ் எல்லாம் பால் ரைஸ்க்குள்ளே வந்துடும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மூடி போட்டு குக்கரில் ஒரு விசில் வர வரையும் ஐ ஃப்ளேம்லேயும் அப்புறம் சிம்லேயும் வச்சு நல்லா குழைய வேக வச்சு எடுத்துக்கலாம். தூள் பண்ண வெல்லம் 1 டம்ளர் எடுத்துக்கலாம். இதில் 1/2 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா பாகு மாதிரி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். பாகு பதம் எது வேண்டாம். 1/2 டம்ளர் தண்ணி விட்டு சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு நல்லா குழைய வெந்துருச்சு. இப்போ நம்ம காய்ச்சி வச்ச வெள்ளைப்பாகை சேர்த்துக்கலாம். இது மைல்டான ஸ்வீட்டோட நல்ல க்ரீமியாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் ஸ்வீட் வேணும்னா இன்னும் கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கலாம். எனக்கு மைல்டாக தான் போதுன்றதுனால நான் மைல்டாக சேர்த்துருக்குறேன். இப்போ நல்லா இது கொதிச்சு நல்லா ஒரு க்ரீமியான டெக்ஸ்சரில் வரணும். நல்லா க்ரீமியாக கொதிக்குது. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். நெய் சூடு ஏறினதும் முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். நெய்யில் தாளித்து முந்திரி திராட்சை சேர்த்துக்கலாம். நெய் நல்லா தாராளமாக சேர்க்கணும். அப்போ தான் இதனுடைய டேஸ்ட்டு நல்லா க்ரீமியாகவும் பார்க்கும்போது நல்லா